ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி கதை பார்க்குறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு விதி மேலே நம்பிக்கை இருக்குது? சில பேர் சொல்லுவாங்க, விதியை வெல்றதுக்கு யாரும் கிடையாது, விதி வலியது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டில் அரசர், இளவரசர், ராணி, சரிங்களா? அந்த இளவரசர் எப்படின்னா ரொம்பவுமே திறமையானவர். ரொம்ப அறிவிலும் சரி, வளத்திலும் சரி, வலிமையிலும் சரி, சரிங்களா? அந்த மாதிரி ரொம்ப புகழ்பெற்று இருந்ததுனால எந்த இடத்துக்கு போனாலும் அவருக்கு தனி சிறப்பு உண்டு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாட்டில், கடல் கடந்து போகிற ஒரு நாட்டில் இந்த இளவரசரின் பெருமையை அறிஞ்சு அந்த நாட்டை, கடல் கடந்து இருந்த நாட்டில் இருந்த அரசர் இந்த நாட்டு அரசருக்கு ஒரு ஓலை அனுப்புகிறார். என்ன அப்படின்னா, உங்களோட இளவரசரை எங்கள் நாட்டுக்கு விருந்துக்கு அனுப்ப முடியுமா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களோட நாட்டுக்கு விருந்துக்கு அனுப்ப வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஓலை அனுப்புகிறாரு. இந்த அரசர் அந்த ஓலைக்கு பணிஞ்சு தன்னோட இளவரசரை அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவர் அனுப்பும்போது ஒரு கடல் நிறைய குதிரைகள், யானைகள், வைரம், தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிசு பொருட்களோட அவரும் கடல் கடந்து அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு கடலில் எல்லா பொருட்களையும் ஏற்றி கப்பலில் போயிட்டுருக்காரு. போய் அந்த நாட்டுக்கு அவ்வளோதான் அதோட பயணம் செய்கிறதுக்கான வழி. அங்கே இறங்கி அங்கிலிருந்து குதிரை வழியாக தான் அவங்க பயணம் செய்யணும், சரிங்களா? அங்கே இறங்கி தன்னோட பரிசு பொருட்களை எல்லாத்தையும் யானை மேலே கட்டி எடுத்துக்கிட்டு எல்லா வீரர்களும் குதிரை மேலேயும் அங்கே வந்த இளவரசர், மந்திரிகள், அவரோட பாதுகாப்பு படையெல்லாம் யானை மீதும் ஏறி பயணம் செய்கிறாங்க. அங்கே போய்கிட்டே இருக்கும்போது 2 நாட்கள் பயணம் செஞ்சால் அந்த நாட்டை அடைஞ்சிடலாம். அந்த மாதிரி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது 2 நாட்கள் கிடக்குது. 3ஆவது நாள் அங்கே போய் சேரலான்னு இருக்கும்போது திடுதிப்புன்னு 1000 குதிரைகளோட நிறைய கொள்ளக்கூட்டர்கள் இறங்கிடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போய் எந்த பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழித்து போய் நிற்கிறாங்க இந்த நாட்டார் மக்கள் எல்லாருமே. அப்போ அந்த கொள்ளை கூட்டக்காரர்கள் அவங்க பொருட்கள் எல்லாம் சூறையாட வரும்போது அங்கிருந்த இளவரசர் பேசுகிறாரு. இது இந்த நாட்டின் அரசருக்காக கொண்டு வரப்பட்ட பரிசு பொருட்கள், இது எல்லாமே அந்த அரசருக்கு தான் உரியது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருந்த கொள்ளை கூட்ட தலைவர்கள் அது எதையுமே காதில் வாங்கிக்காம எல்லாருமே சரமாரியாக அவங்கள வெட்டி கொண்டுட்டு அங்கிருந்த பொருட்களை எல்லாம் சூறையாட நினைக்கிறாங்க. அப்போ அங்கே வந்த எல்லா படை வீரர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 1000 பேர்கிட்ட இவங்களெல்லாம் போராட முடியாது அப்படின்ட்டு எல்லாரும் தன்னோட திசைக்கு ஏற்றாப்புல ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஓடி போனதில் இளவரசர் மட்டும் தனித்து விடப்பட்டுடுறாரு. அவர் என்னென்னமோ போர் பண்ணி பார்க்குறாரு. பட் 1000 பேரையும் ஒருத்தரால் சமாளிக்க முடியல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு தன்னுக்கு ஏற்றாப்புல ஒரு திசையில் ஓட ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் பிரிஞ்சு ஓடிடுறாரு. இளவரசர் தனியாக ஓட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப தூரம் ஓடி 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 பார்த்தா சுற்றி முற்றி இருண்டு போன காடு. அவருக்கு என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுனே தெரியல. ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு வெளிச்சம் படுது. அங்கே ஒரு நாடு அவர் கண்ணுக்கு தென்படுது. சரி, இந்த நாட்டுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு யார்கிட்டயே அது உதவி கேட்டு ஒரு 2 நாள் இங்கே தங்கி இருந்துட்டு அப்புறம் நம்ம கடல் பயணம் மேற்கொண்டு நம்ம நாடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நாட்டுக்குள்ளே போகிறாரு. போகும்போது ஒரு தையல் கடை நான் அவருக்கு கண்ணில் படுது. அங்கே போய் ஒரு வயசான பெரியவர் உட்காந்துட்ருக்காரு. அவர்கிட்ட போய் அங்கே என்ன நடந்தது, அவர் யார் அப்படின்றத முழுமையாக சொல்கிறாரு. சொல்லி கேட்ட உடனே அந்த தையல் கடைக்காரனுக்கு ஒரே பயம். ஏன்னா இந்த இளவரசனோட அப்பாவுக்கும் இந்த நாட்டு மன்னருக்கும் ரொம்ப பெரிய சண்டை, விரோதமான நாடு. அதனால் நீங்கள் இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களை கொன்னுடுவாங்க. அதனால் என்கிட்ட சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கார். சரி, 2 நாள் உங்களுக்கு தேவையான அடைக்கலத்தை நான் கொடுக்குறேன். 2 நாள் கழிஞ்ச உடனே நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 2 நாட்கள் அவரோட இதுலேயே இருக்கார். அதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு தெரியல. அவரும் எவ்வளவோ வழிகள்
வழிகளை யோசித்து பார்க்குறாரு. இருந்தாலும் அவரால் மேற்கொண்டு ஒரு நாட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு அவருக்கு வழி எதுவுமே தெரியல. சரி என்னடா பண்ணுறது, நம்ம இதுக்கு மேலே இருந்தாலும் இவருக்கும் கஷ்டம், இவரோட இதில் வந்து நம்மளால் எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ அது வரைக்கும் அவரிடம் ரொம்ப ஏழ்மையானவர், நம்மளுக்கு அவரும் பாதுகாப்பும் கொடுத்து சாப்பாடு போடணுன்னா கஷ்டம், அதனால் நம்ம ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ வந்து அவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னோட தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்தாப்புல ஒரு வேலை வாங்கி கொடுங்க, உங்ககிட்ட நான் வந்து சும்மா இருந்து சாப்பிட்றதுக்கு என் மனம் வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, உங்களோட திறமைக்கும் இதுக்கும் வந்து இங்கே வேலை கிடைக்காது, ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவங்க, அதனால் நான் ஒரு வேலை வேணால் நானே தரேன், நீங்கள் அதை செய்யுங்க, அதுக்கான ஊதியத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியான்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு என்ன வேலைன்னா, இங்கே ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் போய் விறகெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து கொடுங்க, நீங்கள் வெட்டி வந்த விறகுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு கூலியை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் அதே மாதிரி சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அவரோட மர வெட்டி ஒன்று கொடுத்து அவர் காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த தையல் கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. அவரும் அதுக்கான கூலியை கொடுக்குறாரு. அதுக்கான அவரோட அன்றாட செலவுகளுக்கு அந்த பணம் போதுமானதாக இருந்தது. இந்த மாதிரியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுன்னா, வழக்கம் போல் தன்னோட கோடாலி எடுத்துக்கிட்டு போகிறாரு. போகும்போது வந்து மரம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டும்போது வந்து ஏதோ ஒரு மேலே பட்டு டங் டங் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா மரத்தை வெட்டும்போது இப்படி ஒரு சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு திரும்பவும் அது மேலே அடிக்கிறாரு. அடிக்கும்போது வந்து ஏதோ மேலே பட்டு டங் டங் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அவர் உடனே என்னடா இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பறித்து பார்க்குறாரு. ஒரு கதவு மாதிரி தெரியுது. சரி என்னடா கதவு இந்த காட்டுக்குள்ளே, அதுவும் பூமிக்கடியில் கதவு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்த கோடாலியால் அதை நெம்பி ஓப்பன் பண்ணுறாரு. அதை திறந்து பார்க்கும்போது வந்து உள்ளே இருந்த படிக்கட்டுகள் இறங்கி போகுது. இந்த படிக்கட்டுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வமும் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளே போனால் இன்னொரு கதவு இருக்குது. அதையும் கொண்டு வந்த கோடாரியால் நெம்பி அதை திறந்துக்கிறாரு. திறந்த உடனே உள்ளே வந்து யாரோ இருக்கிற மாதிரி ஒன்று தெரியுது. ஆனால் அது யாருன்னு தெரியல. என்னன்னா ஒரு படுக்கை இருக்குது, அதை சுற்றி எல்லாமே ஒரு துணியால் கட்டப்பட்டு உள்ளே யாரோ உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு இருந்த உடனே இவங்க உள்ளே போகிறான். போய் பார்க்கும்போது வந்து யாரோ வராங்கன்றத உள்ளே இருந்தவங்க கண்டுபிடிச்சிட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணின் குரல் கேட்குது. அப்போ வந்து நீங்கள் யார், உள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி கேட்குறாரு. அப்போ வந்து நான் வந்து இங்கே தான் இருக்கேன், நீங்கள் பூதமா மனிதனா அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த பொண்ணு. அதுக்கு வந்து நான் பூதமெல்லாம் கிடையாது, சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேள்வி கேட்பான். அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த திரைக்கு முன்னாடியிலேருந்து வெளியில் வரா. வந்து பார்த்தோன்னே உலகமே அசந்து போகிற அளவுக்கு அவ்வளோ அழகான பெண். அந்த பெண் நிற்கிற, அவளை பார்த்தோன்னே கொஞ்சம் மெய் மறந்து போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கேட்கும். அதுக்கு வந்து நான் வந்து இந்த நாட்டோட இளவரசன், என்னது கடல் கடந்து வந்த ஒரு நாட்டின் அரசருக்கு விருந்துக்காக வந்திருந்தேன். அப்போ கொள்ளை கூட்டத்தோட பிடியில் சிக்கி நான் வந்து பாதம் மாறி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கதைகளை வந்து முழுமையாக சொல்லி முடிக்கிறாரு. முடித்த உடனே சரி என் கதையை நான் சொல்லிட்டேன், நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து என் கதையா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கதையை முழுமையாக சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா, எனக்கு திருமணமானது, நானும் என் கணவரும் என்னோடய இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக அறைக்குள்ளே போனோம். அப்போ வந்து திடீர்னு ஒரு பூதம் வந்து என்னோட கணவரை என் கண் முன்னாடியே கொடூரமாக வெட்டி கொன்னுட்டு என்னையும் சிறைப்பிடிச்சிட்டு வந்துடுச்சு. இங்கே வந்து நான் வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே வந்து சிறைப்பட்டிருக்கேன். இது எனக்கு காலம் போனதும் தெரியாது, நேரங்கள் போனதும் தெரியாது. அந்த பூதம் வந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை வரும். எனக்கு ஏதாவது அவசரமான தேவைகள் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஒரு மந்திர எழுத்துக்கள் வந்து சுவரில் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த சுவற்றில் இருக்கிற அந்த மந்திர எழுத்துக்களை நான் தடவி பார்த்தேன்னா அந்த பூதம் எங்கே இருந்தாலும் இங்கே வந்து சேர்ந்துடும். எனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த நாட்டு இளவரசி.
அந்த இளவரசி கேட்கும், இது வரைக்கும் அந்த பூதம் வந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை வந்திருக்கு. இப்போ அந்த பூதம் வந்து போய் 5 நாள் தான் ஆகுது. அந்த பூதம் திரும்பி வரத்துக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னோட கதையோட முடிப்பா. அதை கேட்ட உடனே இந்த நாட்டு இளவரசர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் கதையை கேட்டுட்டு ரொம்பவுமே மனம் வருந்தி நிற்பார். அப்போ இருவருக்குமே இவங்க 2 பேரோட கதையும் கேட்டவுடனே 2 பேருக்கும் காதல் மலருது. சரிங்களா? 2 பேரும் தன்னோட காதல் நினைவுகளோட 4 நாட்களை வந்து கடக்குறாங்க. எப்படி போகுதுன்னே தெரியாமல். அப்படி இருக்கும்போது வந்து 5ஆவது நாள் வருது. அன்னைக்கு பூதம் வரும் இல்லைங்களா? அந்த பூதம் வர்றது எப்போவுமே மாலை நேரங்களில் வந்து அதுக்கு தன்னோட வேலையை பார்த்துட்டு போயிடுமா. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, அந்த இளவரசர் வந்து அவங்களோட காதல் கவிதைகள் பேசிக்கிட்டே இருந்து தெரியாமல் அந்த எழுத்துக்கள் மேலே கையை பதிச்சிடுறாரு. உடனே அந்த பூதத்துக்கு தெரிஞ்சிருது. அது தெரிஞ்ச உடனே அந்த பூதம் அங்கேருந்து கட 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 கடன்னு ஓடி வருது. அந்த ஓடி வரும் சத்தம் வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியுது, இந்த பூதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி கண்டுபிடிச்சிட்றா. கண்டுபிடிச்ச உடனே அந்த இளவரசர்கிட்ட சொல்கிறான், நீ வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க, அந்த பூதம் வந்தால் கண்டிப்பாக உங்களை கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவர் கையை பிடிச்சி அவர் வந்த வழியிலே அனுப்பி வச்சிடுறான். அவர் வெளியில் போய் எப்படியோ கட கட கடன்னு நடந்து போய் தான் வந்த இடத்துக்கே போய் சேர்ந்துடுறான் இந்த இளவரசன். அந்த பூதம் வருது. வந்த உடனே எதுக்காக என்னை அழைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு வந்து இல்லை, நான் வந்து தெரியாமல் அந்த எழுத்துக்கள் மேலே கைப்பற்றுச்சு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சமாளிக்கிறா. இருந்தாலும் பூதத்துக்கு நம்பிக்கை வரலை. கொஞ்ச நேரம் சுற்றி முற்றியும் பார்க்குது. பார்த்துட்டு இங்கே வந்து வேறொரு மனித உருவம் வந்து போனதுக்கான வாசனை வருதே அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது. இல்லை, என்னை தவிர இந்த இடத்துக்கு வேறு யாரும் வரவும் முடியாது, யாரும் இல்லவும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. இருந்தாலும் அதை நம்புறது கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நோட்டம் விட்டு பார்க்கும்போது அந்த இளவரசன் வந்து போகும்போது தன்னோட காலணிகளையும் கோடாரியும் அங்கேயே விட்டுட்டு போயிருப்பான். அதை பார்த்த உடனே இதை எடுத்துக்கிட்டு இது யாருது, இது எங்கே வந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ வந்து அவள் எதுவுமே சொல்கிறது கிடையாது. அதனால் நீ இங்கே இரு, இது யாரோடது அப்படின்னு சொல்லி நான் போய் தேடி கண்டுபிடிச்சி அவனை கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை விரட்டிட்டு அந்த கோடாலியையும் அந்த மண்வெட்டியையும் கால் செருப்புகளையும் எடுத்துக்கிட்டு அந்த பூதம் கிளம்பிடுது. எப்படின்னா, அந்த பூதம் அந்த கையில் எடுக்கும்போது மனித உருவுக்கு மாறிட்டு அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு கடைகளிலும் ஒவ்வொரு வீடுகளாகவும் ஏறி இறங்குது. இந்த செருப்பும் கோடாலியும் யாருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களும் கேட்குது. எனதில்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. கடைசியாக அந்த தையல் கடைக்காரனுக்கும் வராரு. அவனோட நேரம் பார்த்திங்களா? அப்போ வந்து அந்த தையல் கடைக்காரர் வந்து வெளியே போனதுனால அந்த இளவரசர் அந்த கடையில் இருப்பார். அப்போ போயிட்டு இது யாரோட இது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது வந்து நான் காட்டுக்கு மரம் வெட்டு போகும்போது அங்கே கிடந்தது, யாராவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுது அந்த பூதம். அதை கேட்ட உடனே இளவரசர் வந்து மறந்து போய் காட்டுக்குள்ளே இங்கே விட்டுட்டு வந்தோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அது அவர் சொன்ன அடுத்த நொடிகளே அந்த பூதம் தன்னோட உருவத்துக்கு மாறின உடனே பெரிய சத்தத்தோடு கர்ஜிக்கிந்து நிற்கிது. அதை கேட்ட உடனே அங்கே இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயந்துடுறாங்க. அவனும் பயந்து போய் நிற்கும்போது அவனை உடனடியாக சிறைப்பிடிச்சு அந்த பாதாள அறைக்கு எடுத்துகிட்டு வந்து கண்மூடிய நிற்க வச்சு அவன்கிட்ட கேட்குறான், இந்த பெண் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் கேட்குது. அதுக்கு வந்து இந்த இளவரசன் என்ன சொல்கிறான்னா, நம்ம தெரியும்னு சொன்னால் அவளை ஏதாவது பண்ணிடுவானோன்ற பயத்தில் எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார். உடனே வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூரிய வாள் எடுத்து அவன் கையில் கொடுத்து, இந்த பெண் உனக்கு யாருன்னு தெரியாதுல்ல அப்படின்னா அவனுக்கு அந்த கழுத்தை வெட்டி எரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை கொடுக்குது. அப்போ வந்து அந்த இளவரசன் என்ன சொல்கிறாருன்னா, யாருன்னு தெரியாத ஒரு அப்பாவி பெண்ணை நான் எப்படி கொல்ல முடியும், என்னால் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை அவர் வாங்கிறது கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அந்த இளவரசிக்கிட்ட கேட்குறாரு, இந்த ஆண் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே கேள்வியே கேட்குது. அந்த இளவரசியும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அவன்கிட்ட கொடுத்த மாதிரியே இந்த இளவரசிக்கிட்டையும் ஒரு கூரிய வாள் கொடுத்து இவன் தலையை வெட்டி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவளும் அதே பதில் சொல்கிறா, யாருன்னு தெரியாதவரை என்னால் வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்படியா, 2 பேருக்கும் யாரும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருந்த பூதம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கூரிய வாள் எடுத்து அந்த இளவரசியின் கழுத்தையே வெட்டி கொன்னுடுது. அப்போ இளவரசர் போய் அப்படியே சம்பித்து போய் நிற்கிறாரு. அப்போ வந்து பூதம் பேசுது, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சி என் உயிராய் நினைத்த இந்த இளவரசியை நான் கொன்னுட்டேன் அப்படின்னா
உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியும், நீங்கள் என்ன யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குது. அதுக்கு வந்து அவன் பயந்து போய் நிற்கும்போது வந்து, இந்த பெண்ணுக்கே இந்த நிலைமை அப்படின்னா உன்னோட நிலைமையை நீ நினச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூதம் வந்து அந்த இளவரசரை நோக்கி நெருங்கி வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நான் வேறொரு கதையில் சொல்கிறேன். இளவரசரோட கதி என்ன? விதியை மதியால் வெல்லாம், விதி வழியது. இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்கிறாங்க. இருந்தாலும் இது வந்து இந்த கதையில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத வேறொரு கதையில் கேட்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவன் என்ன தான் எப்படி தான் எவ்வளோ புகழ்பெற்றவனாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டின் இளவரசன் இருந்தும் அன்றாட சாப்பாட்டுக்கே ஒரு விறகு வெட்டி பிழைக்கிற மாதிரியும், ஒரு பூதத்துக்கே பயந்து போய் சம்பித்து அந்த இடத்துல பயந்து போய் நிற்கிறாங்க. ஊருக்கே அரசனானாலும் அந்த நாட்டில் யாருன்னு தெரியாமல் ஒரு பிச்சைக்காரன் போல தெரிகிறார் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒருத்தரோட விதி எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் அவருக்கு விதின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றதையும் இந்த கதை சொல்லுது இல்லைங்களா? ஆனால் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கலாம், இருந்தாலும் அவ்வளோ திறமையும் கொண்டவர் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டது அவரோட விதி தானே இல்லைங்களா? அந்த மாதிரி விதிகள் வந்து நிறைய வேலைகள் செய்யும், ஆனால் மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவரோட மதி என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத வேறோட கதையில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.